உச்சிக்கு மேல் 2.5 இடத்தில் நீங்கள் மனசை வச்சு தியானம் பண்ணால் இந்த உடலற்ற தன்மை பெற முடியும்னு பதஞ்சலியார் யோக சூத்திரத்தில் எழுதியிருக்கார். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே நம்ம உடலற்ற தன்மைக்கு போயிடலாமே, அங்கே வச்சிங்கன்னா ஏகப்பட்ட வேவரிங் மைண்டு தான். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 2-3 இருந்திருக்கோம். இப்படி பண்ண இன்னும் நிறைய வரும். இடம், பொருள், காலம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக நமக்குள்ளே முதல்ல புருவ மத்தியின் கண் மனதை வைத்து பழகுங்கன்னார் வள்ளலார். அதனால் பழகிட்டு தான் எழுதுகிறாரு, பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள். என்ன ஆகாயம் இது? பூத ஆகாயம். ஆகாயம் ஒரு பூதம். பூதம்னா பெருசுங்க. பெருசுக்கு பேர் பூதம். சின்னவெல்லாம் காட்டில் பெருசாக உயரமாக காட்டினா அது பூதம். சின்ன வார்த்தையில் பூதம் என்றால் பருத்தது, தடித்தது, அளவு கடந்தது, அளவு அப்பால் பட்டது. அதுக்கு தான் பூதம்னு பேர். அது வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்லுவார். மலர் அரும்பு இருக்குது, அந்த அரும்பு பெருசாக ஆகுது, அதுக்கப்புறம் மலருது. அப்போ பூ மலருவது, அதுக்கு தான் பூ பூதம் பேர். சின்னதாக இருந்து விரிவடைகிறதுக்கு பேர். இன்றைக்கி பிரபஞ்சமே விரிவடையுதுன்றான். ஒரு கருந்துளை உருவாகுதுன்னா எல்லாம் அதை நோக்கி போகுதுன்றாங்க. அது இருக்க பெருசாகிட்டே இருக்குன்றாங்க. இன்றைக்கி நம்ம உடம்புக்குள்ளேயும் அதான் நடக்குது. அதான் எழுத்தார், பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள். அணுக்களை பற்றி சொல்லாத காலத்தில் அணுக்களை பற்றி எழுதுகிறார். அணுக்கள் 7 வகையான அணுக்களாக பிரியும். ஐயா, நீங்கள் மனசை அங்கே நிறுத்தி பழக என்ன அணுக்களும் கிடைக்கும். பால் அணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமாணு, விபு அணு, மேற்படி 7 வகையான அணுக்கள் இருக்குது. நம்ம பெரியவங்க திருமணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை போனால் பெரியவங்க வீட்டில் இருந்து கேட்பாங்க, ஏன்பா ஒரு புழு பூச்சி உண்டா? என்னங்கிட்ட ஒரு புழு பூச்சி உண்டா? புழுன்னா அங்கேயே கிடக்கும், பூச்சின்னா ஓடும். பூச்சின்னா பையன், புழுன்னா பொண்ணு. ஒரு புழு பூச்சி உண்டா? இப்படிலாம் பெரியவங்க கேட்டாங்க. எல்லாமே விஞ்ஞான ரீதியாக தான் வாழ்ந்துருக்குறோம், விட்டுட்டோம்.